அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியன், ஐநா சபை பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தேரஸ், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவர்களின் பாதத்தில் முத்தமிட்டு, உலக நன்மைக்காக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். போரை கைவிடுங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் ஒரு தீர்வாகாது. பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம் என்று வாழ்ந்தால் பலி ஆவது அப்பாவி பொதுமக்களே. வெறுப்பு, பேராசை, கோபம் இதன் காரணமாக போரை மேற்கொண்டால் வெற்றி என்பது வாய்ச்சொல்லாகத்தான் இருக்குமே தவிர, அங்கு குழந்தைகள் அனாதையாக்கப்படுவார்கள். பெண்களின் கற்பு சூறையாடப்படும். கை கால் இழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக்கப்படும். விலைமதிப்பில்லாத மனித உயிர்கள் கொல்லப்படும். மனித குலத்தில் காலங்காலமாக போர் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலேயே நாடுகளுக்கிடையே ஆன போர் துவங்கிவிட்டது. இன்று வரை வெவ்வேறு வடிவங்களில் உலகம் முழுவதும் போர் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. கிமு 3500 ஆண்டுகளில் இருந்து நாடுகளுக்கு இடையேயான போர் 14,500 போர்கள் நடைபெற்றது என்ற தகவல் உண்டு. 1939 முதல் 45ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரின் போது சுமார் 84.6 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர் என்கிறது ஓர் கருத்து கணிப்பு. நாட்டில் போர் ஏற்பட்டால் இறப்பது மனித உயிர்கள் மட்டும் அல்ல. நாட்டின் பொருளாதாரம், பழமையான புராதன சின்னங்கள், பழங்கால கட்டிடங்கள், ஆவணங்கள், வரலாறு என்று அனைத்தும் நாசமாக்கப்படுகின்றது. போர் நடத்த காரணம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் அதன் பின் விளைவுகள் மிக மிக மோசமானவை. அவை துயரத்தையும் துன்பத்தையும் நினைவில் நிறுத்திவிட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புயலுக்கு பின் அமைதி ஏற்படும், ஆனால் போருக்கு பின் அமைதி ஏற்படாது. சோகமும் துக்கமும் தான் ஏற்படும். திருவள்ளுவர் தன் அதிகாரம் 86 இகல் என்னும் அதிகாரத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் போரை பற்றி. இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை, தவளும் கெடலும் தனித்து என்கிறார். பிறர் மீது போர் புரிந்து வெற்றி பெற்று இன்பமோடு வாழ்வோம் என்று எண்ணுபவன் வாழ்க்கை முடிவில் கெடுதலையே அடையும் என்கிறார் வள்ளுவர். எனவே உலக மக்கள் அச்சமில்லாமல் அமைதியுடனும் செழிப்போடு வாழ வேண்டும். அதற்காக போரை கைவிடுங்கள். மிக்க நன்றி. ஆன்லைன் ஸ்கூல் தமிழ் நூல்களின் விளக்கம் தரப்படுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது. அனைவரும் இணையுமாறு வேண்டுகிறேன். மிக்க நன்றி.